ஹலோ நண்பர்களே, வணக்கம். இது உங்கள் என்ஆர்கே. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணக்கூடிய ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரதா Cropchem. இந்த கம்பெனி பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஸ்விங் என்ட்ரிக்காக நம்ம இந்த கம்பெனி ரிவ்யூ பண்ணுறோம். இந்த என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டீங்க அப்படின்னா, நாங்கள் டெய்லி போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பாட்டத்தில் உள்ள சப்போர்ட் லைனை நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா, இது சப்போர்ட் லைன். அடுத்து மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸ் லைனையும் நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல ஒரு பேரலல் சேனல் ஃபார்ம் ஆகி போயிட்டுருக்குது. ஸோ இங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா மொத்தம் 3 இடத்துல கீழே சப்போர்ட் எடுத்துருக்கு. ஓகேங்களா, இது எல்லாமே சப்போர்ட்டு. நமக்கு இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் நம்ம தேவையில்லை. மேலே ரெசிஸ்டன்ஸ் 2 இடத்துல ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஏன் நம்ம சப்போர்ட்டை மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பை தான் பண்ண போகிறோம், செல் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த 3 இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன் டே சார்ட்டில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ நம்ம 1 ஹவர் சார்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா கிளியரான ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இது 1 ஹவர் சார்ட்டு. ஓகேங்களா, இந்த 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும், ஒரு நல்ல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், அதாவது இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா, இது லெஃப்ட் ஷோல்டரு, இது ஹெட்டு. எவ்வளோ அருமையாக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஓகேங்களா, இது ரைட் ஷோல்டர். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நெக்லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக அந்த சப்போர்ட் லைனில் பார்லல் சேனலோட பாட்டம் சப்போர்ட் லைனில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்குது. இந்த மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், அப்படி இல்லைனா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இல்லை ஒரு ஃபாலிங் வெட்ஜ், இல்லை ஒரு ரைசிங் வெட்ஜ், ஏதாவது ஒன்று பிரேக் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த என்ட்ரி நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. ஸோ அந்த மாதிரி கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ரிஸ்க் ரிவார்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கம்மியான ரிஸ்கில் கொஞ்சம் அதிகமான ரிவார்டு கிடைக்கிற மாதிரிப்பட்ட என்ட்ரியாக இருக்கும். ஸோ நம்மளோட இப்போ அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் நம்ம டெலீட் பண்ணிடலாம், கொஞ்சம் கிளியராக இருக்கும். அப்படின்னா நான் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால. ஓகேங்களா, அந்த 2 கன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்திங்களா. இப்போ எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்ட்ரி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் தாராளமாக நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா, 326 325 நியர்பையில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் ஷோல்டருக்கு கீழே தான் ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, ரைசிங் சேனல் தான் இருக்குது, அதனால பிரச்சனையே கிடையாது. இந்த ஸ்டாப் லாஸ் நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு கீழே கொண்டு போகணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா, 301 கிட்டத்தட்ட 25 பாயிண்ட் நமக்கு ஸ்டாப் லாஸ் வருது. ஓகேங்களா, அதை எழுதிடலாம். எழுதிட்டா கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகேங்களா, இந்த பையிங் ப்ரைஸையும் எழுதிடலாம். ஓகேங்களா, அடுத்து டார்கெட் பார்த்திங்கன்னா, பேரலல் சேனல் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். பேரலல் சேனல் பார்த்திங்கன்னா, கீழே 3 டச் நடந்திருக்கா, மறுபடியும் மேலே போய்ட்டு 3வது டச் கண்டிப்பாக நடக்கும். ஸோ 3வது டச் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைனை மேலோட ட்ரெண்ட் லைனை மேலே 3வது டச்சில் மேலே தொடுறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு ஃபிபனாச்சி நம்ம ட்ரா பண்ணி பார்த்துடலாம். அதில் கரெக்டான டார்கெட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஹை இந்த லோக்கம் வரையலாம். ஓகேங்களா, இதில் வரைஞ்சோம் அப்படின்னா 1.272 கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனில் தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதே நம்ம டார்கெட்டாக செட் பண்ணிக்கலாம். இது ஃபியூ டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா, நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா 415. ஓகேங்களா, டார்கெட். ஓகே, இப்போ ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடலாம். ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இதிலே ட்ரா பண்ணி பார்த்தோன்னா நமக்கு இதிலே தெரிஞ்சிடும் ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் ட்ரா பண்ணிடலாம். பை ப்ரைஸ்
டார்கெட் இது ஸ்டாப் லாஸ் ஓகேங்களா 101. ஓகே, இப்போ ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.27. ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ வந்து 1:3.27. ஓகேங்களா, நம்ம 1:3 பிடிச்சாலும் கூட ஒரு நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டு உள்ள என்ட்ரி தான் இது. ஸோ 8% லாஸ் வந்து 8%, டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 26%. இதில் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா, இது ஒரு நல்ல என்ட்ரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து உங்களோட சார்ட்டோட வந்து செக் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த சார்ட் ஓகே, இந்த ஸ்டாக் ஓகே, என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்களும் என்ட்ரி எடுங்க. இல்லை இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிங்க அப்படின்னா நானும் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுப்பேன் எதனால் வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே போல் வீடியோகள் வந்து டெய்லி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. தேங்க்யூ.